நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாலையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்க திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நான் கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி எல்லாம் வேதத்தை பார்த்தேன். இல்லை, ஆனால் சனிக்கிழமை காலை உபவாச ஜெபத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என் உள்ளத்திலே போட்ட இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நம்மிலே சிலருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக அற்புதம் செய்வார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உன் அங்கலாய்ப்பை காண்கிற தேவன். இந்த உலகத்தில் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், உனக்கு இருக்கிற போராட்டங்கள், உனக்கு இருக்கிற மன வியாகுலங்கள், இவைகளை காண்றதற்கு உன் பெற்றோரோ உன் சகோதரர்களோ உன் தகப்பனோ தாயோ அல்லது போனால் கணவனோ மனைவியோ யாரும் இல்லாமல் இருக்கலாம். அல்லது உன்னோடு கூட பழகிற நண்பனுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். நீ சந்தோஷமாக இருக்கிறது போல கூட நீ இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த அங்கலாய்ப்பின் வேதனையை, கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இந்த மாலையில் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்பதை மட்டும் உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இதை குறித்து நாம் சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது ஆபிரகாம், தேராகு, லோத்து, சாராள் என்பவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நதிக்கப்புறத்திலே கல்தேர் என்கிற ஊர் என்கிற தேசத்திலே இருந்து அவர்கள் நதிக்கப்புறத்திலே விக்கிரக ஆராதனைகள் செய்து கொண்டு வந்தார்கள் என்று வேதம் தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறது. ஆனால் ஆபிரகாமை அழைத்தார் என்று சொல்லும் பொழுது எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கு வசனத்தை பார்க்கும் பொழுது, என்னுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது, தேராகு சொல்லுகிறான், நாம் இங்கிருந்து புறப்பட்டு நாம் கானானுக்கு போவோம் என்று. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கலாம். ஆபிரகாமை லோத்துவையும் சாராளையும் கூட்டிக் கொண்டு வருகிறான். வந்தால் ஆரான் மட்டும் வருகிறான். வந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல நின்னுட்டு அவங்களோட பயணம் போகல. அதுக்கு பிறகு அந்த இடத்துல அவன் மரித்த பிறகு ஆபிரகாமும் சாராளும் லோத்தும் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். எப்படி என்றால், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போகணும். அதற்கு உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ. அப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொன்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த 2வது வசனத்தின் கடைசி பகுதியில் இருக்குது அல்லவா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால் வருகிற கிழமை அந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நம்மை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகத்தான் தேவன் இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்காதே, சூழ்நிலைகளை பற்றி யோசிக்காதே. ஆனால் உன்னை அழைத்த தேவன், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியே இருந்தா ஆபிரகாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னா, ஆண்டவரே, நீர் கூப்பிட்டு நீர் எங்க போச்சிருந்தோ அந்த தேசத்தை நோக்கி நான் போகிறேன் என்று ஒப்பு கொடுத்து வந்தான். வந்தபோது அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆனால் எந்த விதத்திலும் அவனுடைய ஆசீர்வாதம் சரீர பிரகாரத்திலே காணப்படவில்லை. அவனுக்கு ஆடுகள் பெருகினது, மாடுகள் பெருகினது, வேலைக்காரர்கள் பெருகின, பூமி தாங்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு வெறுமை இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த வெறுமை என்னவென்று சொன்னா, தனக்கென்று ஒரு சந்ததி இல்லையே என்று சொல்லுகிற ஒரு வெறுமை. எனவே தான் அவன் என்ன சொல்றான், எலேசியார் நம்முடைய வீட்டில் இருக்கிற, ஆண்டவரே, இவன் எனக்கு வாரிசா இருக்கட்டும் சொல்றான் இல்லையா. எலேசியார் அவன் பெத்த புள்ள இல்ல, வீட்டு காரியக்காரன். அவனுக்கு எனக்கு தாருமாண்டவர் என்று சொன்னா, இல்லப்பா, உன் கற்ப பிறப்பு தான் வரும். ஆனா எப்பயுமே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நமக்கு வாக்கு பண்ணும் போது, அல்லது போனால் நாம் ஆண்டவருக்கென்று ஒரு தீர்மானம் எடுக்கும் போது இடையிலே ஒரு காரியம் வரும், அதை இல்லாமல் பண்ணுகிறதற்கு அல்லது போனால் அதை சிதறடிக்கிறதற்கு. அப்ப நாம என்ன சொல்லுவோம், இந்த ஆள்னால தான் அது நடந்தது, இதனால தான் அது நடந்தது என்று சொல்லி ஒரு காரணத்தை நாம் அங்கே என்ன செய்யலாம் என்று சொன்னால்
முன் வைக்கிறதுக்கு ஏதுவாக நடக்கும். இப்ப என்ன நடக்குன்னா, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், சாராளும் வந்தார், சாராளும் கர்த்தரை விசுவாசித்தார், ஆபிரகாமும் விசுவாசித்தான். ஆனால் விசுவாசத்திலே அங்கே எதையுமே பார்க்கல. எனவே ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை குறித்து நான் இப்படி யோசிக்கிறேன். எப்படின்னு சொன்னா, என் கணவனுக்கு பேர் உண்டாக்குறதற்கு ஒருவருமே இல்லையே என்று சொல்லுகிற ஒரு ஏக்கத்தோடு கூட அவள் என்ன செய்தாள் என்று சொன்னா, ஆபிரகாமை பார்த்து சொல்ற, இந்த வீட்டில் ஒரு காரியம் நடக்கணும். நீங்க அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி போட்டிருக்குன்னா, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க, 16:2. சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும், வீடு கட்டப்படும், உமக்கு என்று ஒரு சுதந்திரத்தை உண்டு பண்ணத்தக்கதாக நீர் ஆகாரோடு கூட. பாருங்க எப்படி வருது, அடிமை பெண். யாரோ சொல்றான், பார்வனுடைய குமாரத்தின் இப்போ ஒரு புது வீடியோ வந்திருக்கு, அதை கேட்டாலும் சிரிப்பாக தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆபிரகாம் கொண்டு வந்த அடிமை பெண் யாருன்னா பார்வோனுடைய மகளாம். கேட்டீங்களா? அப்படியெல்லாம் என்னென்னமோ எல்லாம் வருது, எப்படி எல்லாம் இருக்கு நமக்கு தெரியல. அப்ப என்னது, அந்த அடிமை பெண் அவன் நினைச்ச என்ன தெரியுமா, சரி ஏதோ அப்படின்னா, அவள் கர்ப்பவதியாகி கற்பம் தரிச்ச உடனே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. என்ன செஞ்சா, அவள் தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ண ஆரம்பித்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, அவ அற்பமா என்றா. முதல்ல அம்மா அம்மானவ இப்ப இங்க வான்னு கூப்பிடுற அளவு வந்துடுச்சு. என்ன அங்கே இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வர சொன்ன, மாமியால் மருமகள் சண்டை மாதிரி ஆகி போச்சு. பார்த்தா, ஓஹோ மறந்துட்டல்ல, நீ யாருன்றத மறந்துட்ட, நான் உனக்கு யாருன்றதை வெளிப்படுத்துகிறேன். சாராள் சாதாரண ஆளு கிடையாது. சாதாரண ஆளு, வயசு போனாலும் சாதாரண ஆளு கிடையாது. நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் என்னமோ நினைச்சேன், ஆனா என்னமோ நடந்துருச்சு, நீர் இப்ப சரியான முடிவு எடுக்கலன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு நடக்கும், கர்த்தர் நமக்கு நடுநிலையா இருப்பார் அப்படின்ட்டா. அப்படிதானே போட்டிருக்கு, கர்த்தர் நமக்கு நடுநிலையா. அப்ப என்ன செய்யறது, இப்படி சொன்னாலும் ஏலான்னு சொல்லாத, அப்படி சொன்னாலும் ஏலான்னு சொல்லாது. கடைசியில பார்த்தான், தாயே உன் கரத்திலே நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படிதானே? சாராளை பார்த்து, நீயே அதை பொறுப்படுத்தி நடத்துமா அப்படின்ட்டான். இப்போ என்ன நடக்குது, டெய்லி இப்போ அவ போட்டு அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, 16:6. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். என்னது கடினமா? எந்த நேரம் என்ன செய்யற, அங்க போறியா இங்க போறியா அதா இதான்னு சொல்லி எந்த நேரமும் நெருக்கம் கொடுக்க 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 பார்த்தா, இனி இந்த வீட்டில் இருக்கிறத விட ஓடி போறது நல்லது. ஓடி போறது நல்லது. முதல்ல நினைச்சேன், நான் இந்த வீட்டில் எஜமாட்டி அப்படின்னு நினைச்சேன். சாராளுக்கு இனிமே என்ன இல்லை, இந்த வீட்டில் இடமே இல்லை. ஏன்னா நான் சுமந்திருக்கிறது யாரு, ஆபிரகாமுடைய வாரிசு. அப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளை பெருசுனா நானும் பெரிய இடத்துல இருப்பேன், அதனால ராணியை கீழே தள்ளிட்டு நான் ராணி ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சான். சரி, இப்போ நெருக்கம் வந்த உடனே வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, எடுத்தா ஓட்டம், ஓடுறா 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 ஓடுறா, எங்கே ஓடுறன்னு தெரியல. இன்றைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களின் நிமித்தமாக எங்கத்தான் ஓடுறதுன்னு சொல்லி உன் மனம் எங்கேயோ ஒரு இடத்துல ஓடிக்கொண்டிருந்தால், இன்றைக்கு அவளை சந்தித்த அதே தேவ தூதன் இன்றைக்கு உன்னையும் என்னையும் சந்திக்கிறார் என்று முதலாவது சொல்லுகிறேன். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனா 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவன் அவளை வனாந்தரத்தில் போகிற சூருக்கு பக்கத்தில் இருக்க நீரூற்றண்டையில் நின்று கூப்பிடுறான், ஆகாரே ஆகாரே நீ எங்க போகிற? நான் எங்க போகிறேன்றது தெரியாது, எங்கேருந்து வர்றேன்னு சொன்னால் எங்கேருந்து வருகிறேன் வாசிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார்.
அவள், நான் என் நாச்சியராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். என்னது? இந்த உலகத்துல யாருமே பார்க்கல, யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளல. இன்றைக்கு தன்னன் தரியாய் ஓடுகிறேன் என்று ஓடிக்கொண்டிருக்கிறவளை அந்த நீருற்றண்டையில இருக்கிற தூதன் பார்த்து கேட்கிறான், பேரை சொல்றான் பாருங்க, ஆகாரே ஆகாரே. கர்த்தர் ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு பேசுவாரே, ஆனால் ஏதோ கலக்கம் உண்டாக்குற விதத்திலே பேச மாட்டார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. சில உதாரணம் சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கும், பேதுரு இருக்கிறான், யோப்பா பட்டணத்தில் இருக்கிறான். இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொர்நேலியுக்கு சொல்றாரு, இப்படி ஒருத்தன் இருக்கிறான், எங்க இருக்கிறான்றத முதலாவது சொல்றாரு. பாருங்க, வாசிங்க. யோப்பா பட்டணத்துக்கு ஆளனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்தில், எங்க கடலோரத்தில் தோல் பதனியிடுகிறவன் சீமோனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். தோல் பதனியிடுகிறவன். அவன் தொழில் என்ன, அவன் எங்க இருக்கிறான்? அங்க பேதுரு இருக்கிறான், நீ அங்க போய் அவனை கூட்டிட்டு வா. எவ்வளவு கிளீனா இருக்குது, எவ்வளவு. ஆண்டவர் எதை ஒரு காரியத்தை யாரோடு பேச விரும்பினாலும் தெளிவாக பேசுற. அவர் தெளிவில்லாம பேசுற, நம்மளும் தெளிவில்லாம இல்லையா போயிரும். கிளீனா சொல்லுவாரு. இந்த தொழில். இன்னொரு காரியத்தை பாருங்க, பவுலை குறித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 10-11. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு, பாருங்க, எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே, அங்க போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் இருக்கிறான்னு தேடப்பா அப்படின்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு. நீ எழுந்து நேர்த்தெருவுக்கு போய் அங்க என்ன செய்யணும் சொன்னா, யூதா வீட்டுக்கு போயிட்டு யூதா வீட்டுல கேளு. எப்படின்னா, தர்சு பட்டணத்தானாகிய சவுல் உன் வீட்டுல இருக்கானே, அவனை பார்க்க வந்திருக்கிறேன். இப்ப அவன் ஜெர்மனிட்டு தான் இருக்கிறான். எந்த காரியமா இருந்தாலும் சரி, சின்ன காரியம், கர்த்தருடைய காரியமா இருக்கலாம், நாம் தனிப்பட்ட ரீதியிலே வெளியிலோ செய்ய வேண்டிய காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் தேவன் பேசும்போது தெளிவாய் பேசுவார், கலக்கம் இருக்காது. இப்ப அவளை பார்த்து சொல்றாரு, எங்க இருந்து வர்றனா, நாச்சியார் வீட்டுல இருந்து வர்ற. நாச்சியாரால தாங்க முடியாதுன்னு வந்திருக்கிற. என்னம்மா நடந்துச்சு, அவ என்ன சொன்ன கேட்டாரா? இல்ல நீ என்ன திருப்பி போ, என்ன செய், அடங்கிரு. உன் நாச்சியார் அண்டையிலே நீ போய் என்ன செய்யு சொன்ன, அடங்கிரு. நான் அங்க இருந்த போ, நீ அங்க போனால் உனக்கு ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நாச்சியார் வீடு இல்லையே, நமக்கு அடங்கி இருக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும், கணவன் மனைவியிலே ஒரு அடக்கம் இருக்கணும், குடும்பத்தில் ஒரு அடக்கம் இருக்கணும், சபையில் ஒரு அடக்கம் இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல ஒரு அடக்கம் இருக்கணும், பெரியோர் மத்தியில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அடங்கி இருக்க பழகணும். அடங்கி இருக்கிறவனை தேவன் உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். எந்த இடத்துல நம்மை தாழ்மைப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல நாம் உயர்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது ஒரு கௌரவ பிரச்சனையா எடுக்காதீங்க. இல்ல, நீங்க எந்த இடத்துல அடங்கி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுல யாரும் தடுக்க முடியாது. தூதன் கேட்கல, உன் கதையை சொல்லு. இல்ல இல்ல இல்ல, நீ வந்திருக்கிற, நீ போறது எங்கன்னு தெரியல, ஆனால் நீ போக வேண்டிய இடத்தை மட்டும் நான் உனக்கு சொல்றேன். நீ அங்க போய் இருந்தால் ஆசீர்வாதம் பின்னால வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் நானும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அவருக்கு தேவன் என்று
பேரிட்டார். என்னை காண்கிறவர் நானும் கண்டேன் என்று சொல்லி தேவன் என்று பேரிட்டார். இவ்விடத்தில் என்று சொல்லும் பொழுது அதை இவ்விதமாக நான் பார்க்கிறேன். இவ்விடத்தில் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை அதானே. இந்த இடத்துல இப்ப இந்த சூழ்நிலையில இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் அவ எப்படி இருக்கிறா அப்படின்னு சொன்னா, அவளுடைய மனம் அங்கலாய்த்து கிடக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். நீங்க 11ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். என்னது? கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். வெளியில சொன்னாலா? இல்ல, உள்ள கடந்து பொறுமிக்கிட்டு இருக்கு. மன கிளேசம், ஆறுதலற்ற ஒரு நிலைமை, நிலையற்ற நிலையிலே மனம் தடுமாறி கொண்டிருக்கிற இந்த மாலை வேளையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருப்பாய் என்று சொன்னார். உன் அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவன் ஒருவர் உன்னோடு கூட இந்த மாலை வேளையிலே இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார் என்று சொல்லுவேன். இன்றைக்கு மாலை வேளையில உன்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை பார்க்கிறவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அங்கலாய்ப்பை பார்க்கிறதுக்கு இந்த ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லலாம். யாக்கோபு வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டு போகும்போது அவனுக்கு மரண பயம் இருந்தது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்கிற ஒரு கேள்வி இருந்தது. என் வாழ்க்கை எப்படி அமையும் என்ற ஒரு கேள்வி இருந்தது. நான் சரியான இடத்துக்கு போய்விடுவனா என்ற ஒரு கேள்வி இருந்தது. காரணம், அவன் போன வனாந்தரமானது ஊளையிடுகிற ஒரு வனாந்தர நரிகள் இருக்கிறது. இரவிலே எந்த ஒரு மிருகம் வந்து என்னை தீண்டுமோ என்று தெரியாத ஒரு பயம் அவனுக்கு இருந்தது. அங்க திரும்பி பார்க்க முடியாது. அப்பன் வீட்டில் இருக்கவன் கத்தியோட நிற்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனுடைய அங்கலாய்ப்பை அங்க பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அதே வேளை சக சிநேகிதர்களை ஒருத்தரும் இல்லை. வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று கூட நினைத்து அவன் கல்லை வைத்து படுத்திருக்கலாம். ஆனால் அவனை தெரிந்து கொண்ட தேவன், அவனை அழைத்த தேவன், நான் யாக்கோபை சிநேகித்தேனே அல்லவா என்று சொன்ன கர்த்தர், கருவிலே தெரிந்து கொண்டவர், அவனுடைய அங்கலாய்ப்பை பார்த்தார் என்று சொல்லுகிறேன். தேவ பிள்ளையே, நீ ஏதோ சத்தியம் கிடைத்ததோ, அல்லது போனால் உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுனாலேயோ, அல்லது போனால் ஏதோ ஒரு தற்செயலாகவோ நீ ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு காணப்படவும் இல்லை. உன்னை தேவன் முன் குறித்தது நிமித்தமாக உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை அழைத்தார். இந்த மாலை வேளையிலே உன்னை தேவனுடைய சமூகத்திலே வைத்து தம்முடைய வார்த்தையை கேட்கும்படி கிருபை செய்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப அங்கலாய்ப்பை கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லை. இன்னைக்கு தனித்து நீ உள்ள போராடிக்கிட்டு இருக்கலாம். உன் காரியத்தை நீ உன் புருஷன்கிட்ட சொல்லாம இருக்கலாம், நீ மனைவிட்ட சொல்லாம இருக்கலாம், தகப்பன்கிட்ட சொல்லாம இருக்கலாம், தாய் இடத்துல சொல்லாம இருக்கலாம், சகோதரன் இடத்துல சொல்லாம இருக்கலாம், நண்பர் இடத்துல யாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில இருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ பகிர்ந்து கொள்ள வேண்டியதல்ல, உன்னை பார்க்கிறவர் அறிந்திருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே அவர் உன்னை காண்கிற ஒரு தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பூமி மீது சுற்றி திரிகிற கர்த்தருடைய கண்கள் இந்த பெத்தேல் திருச்சபையில் இந்த மாலை வேளையில் நம்ம மேலே கண்களை வைத்து பார்க்கிறது. நம்முடைய இருதயத்தை பார்க்கிறது, இருதயத்தில் இருக்கிற கொந்தளிப்பை பார்க்கிறது, மனதில் இருக்கிற அங்கலாய்ப்பை பார்க்கிறது. நீ பயப்படாதே, தேவன் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா உன்னை காண்கிற தேவன் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உன்னை விசாரித்து உன்னுடைய காரியத்தை எல்லாம் நிலைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். நீங்கள் போய் உங்கள் காரியத்தை யார்ட்டையா சொல்லுங்க, இந்த மாதிரி பிரச்சனைன்னு. ஒன்று அனுதாபப்படுவாங்க, அப்படிதானே? எல்லாருக்கும் இப்படி தாங்க இருக்குது அப்படின்வாங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம போனதுக்கு பிறகு இது கர்த்தரால் அவருக்கு வந்ததுன்னுவாங்க. யாரால? தீர்க்க தரிசனமா? இது கர்த்தரால் அவருக்கு வந்தது. சிலர் இதே பிரச்சனையோடு இருப்பான். நமக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கும் அதே பிரச்சனை இருக்கும். அவன் கேட்டு சொல்லுவான், எனக்கும் அதே பிரச்சனை தான், ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாத்தையும். இதுக்கு போய் நம்ம இன்னொருத்தர் சொல்லணுமா?
இதுக்கு போய் சொல்லணுமா? அதாவது நம்முடைய காரியத்திலே நமக்கு ஒரு விடிவை கொண்டு வர முடியாத இடத்துல போய் நாம் பகிர்ந்து கொள்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஆனால் என் தேவைகளை பூர்த்தி செய்யத்தக்கதான தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரிடத்திலே சொன்னால் அவர் உன் காரியங்களை விசாரிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பேதுரு விதமாக சொல்லுகிறார். 1 பேதுரு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாத்தையும் அவர் போக்குறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கவலை எல்லாம் அவர் மேல வைத்து, அதாவது ஒரு நாள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாரு? இல்லாமாக்கிடுவாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப அவர் விசாரிக்கிறவர்னா அந்த சாராளுக்கு இந்த ஆகாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? போய் அடங்கிரு. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள அடங்கிரு. நீ அடங்கியிருப்பா என்றால் ஏற்ற நேரத்தில் அவருடைய கரம் உன்னை உயர்த்தும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அந்த பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தா பாதுகாப்பு இருக்குங்க, அது மட்டும் நிச்சயம். மோசேக்கு சொன்னாரு, என் மகிமை கடந்து போகும்போது என் கரத்தினாலே உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் பிள்ளையை குறித்து போகிற இடத்துல பயமாக இருக்குது. அங்கே போனால் பிரச்சனையாக இருக்குது, இங்கே போனால் பிரச்சனையாக இருக்குது, அது பிரச்சனையாக இருக்குது. இது எது இருந்தால் தான் நமக்கு என்ன? நம்ம கூட ஒரு கரம் இருக்குது, பலத்த கரம் இருக்கிறது, அற்புதம் செய்கிற கரம் இருக்கிறது, வியாதியை குணப்படுத்துகிற கரம் இருக்கிறது, தேவைகளை சந்திக்கிற கரம் இருக்குது, ஆசீர்வதிக்கிற கரம் இருக்குது. அந்த கரத்தை நம்புவோம், வேற எந்த கரத்தையும் நம்பாம. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா என்ன தெரியுமா சொல்றாரு? ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இன்னொரு வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன். இன்றைக்கு மால் எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? தேவன் என்னை காண்கிறார், என்னுடைய அங்கலாய்ப்பை காண்கிறார், என் மன வியாகுலத்தை காண்கிறார், என் வியாதியை பார்க்கிறாரு, என் தேவையை பார்க்கிறாரு, என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நான் ஒன்று சொல்கிறேன். அன்றைக்கு தூதன் அங்கேருந்து சொல்கிறான், ஆகாரே ஆகாரே, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கண்டார். இன்றைக்கு தூதனாக தேவன் தம்முடைய சபையில் வைத்திருக்கிற ஊழியக்காரன் மூலமாக உனக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான், உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கண்டார். இல்லை இவர் என்ன சொல்கிறது? இவர் சொல்லணும்னா வேற யார் சொல்கிறது? சிலுவையா சொல்லும்? இல்லை, ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். நேற்று காலையில் உபவாச கூட்டத்தில் இருக்கும்போது எனக்கு கிடைச்ச இந்த வார்த்தை நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்யணும்னு நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படி விசுவாசித்தால் தேவன் தன்னை உனக்கு இந்த மாலை வேளையிலே வெளிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன்றதை வெளிப்படுத்தணும். யார் கூட இருப்பார்ன்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துடணும் இல்லையா? இவ்வளோ பேருக்கும் யார் கூட ஆண்டவர் இருப்பார்? எல்லாரும் கூடயும் தான் இருப்பார். யார் கூடயும்? எல்லாரும் கூடயும் தான் இருப்பார். வேதம் அப்படி தான் சொல்லுது. வாசிங்க பாப்போம் ஒரு வசனத்தை. யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்று, நல்லா கவனிச்சுக்கங்க, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வாங்கிக்கிட்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே, அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அவன் தான் என்கிட்ட அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். எப்ப வெளிப்படுத்துவாரு? கற்பனையை கை கொள்ளுகிறவன் முதலாவது கற்பனையை வாங்கிக்கணுமா? வாசிச்சுட்டு அதை கை கொள்ளுகிறவன் என் மேல் அன்பாயிருப்பான். நான் அன்பாயிருந்தால் பிதாவும் அன்பாயிருப்பார். அன்பாயிருந்தால் நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இன்றைக்கு மாலைவில் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த உண்மையுள்ளவராக. வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது பார்க்கிறோம், காண்கிற தேவன் ஒரு நாள் பார்க்கிறாரு, எசேக்கியாவை பார்க்கிறார். நீங்கள் வாசிங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான்.
அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யாரு? கர்த்தரே சொல்லிட்டாரு. என்னது? எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறான். இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதி என்றால் மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இந்த வியாதி நேரத்தில் தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். அனுப்பி சொல்கிறாரு, நீ எசேக்கியா கிட்ட போய் சொல்லப்பா, நீர் இனிமேல் பிழைக்க மாட்டீர், உம்முடைய வீட்டு காரியங்களை எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து கொள்ளும். இது யார் சொல்றது? கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக சொல்ற. அப்படியா? கர்த்தர் சொன்னதுக்கு பிறகு நாம் என்ன மீறி வேலை இருக்கு? கர்த்தர் சொல்லிட்டார், இனி மீறி வேலை இருக்கா? ஏன்னா அவன் ஒன்றை அறிந்திருந்தான், என் தேவன் இரக்கமுள்ளவர் என்பதை அறிந்திருந்தான். ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறதுக்கு என் தேவனை அல்லாமல் வேறு யாராலும் முடியாது என்பதை அறிந்திருந்தான். என்ன செஞ்சான்? 3ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். என்னது? நான் உமக்கு முன்பதாக. நீங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், தாவீதை போல அவன் இருந்தான். அவனுக்கு முன்பதாக பின்பதாக அப்படிப்பட்ட ராஜா இல்லை, அவ்வளவு உத்தமமா நடந்தான். என்னது சொல்றான்? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ண. ஆண்டவரே என்ன சோதனை ஒன்றும் சொல்லலை. அது சொன்னா முதல்ல என்ன சொன்னா? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை மட்டும் நினைச்சுங்கப்பா. எசேக்கியா ராஜாவாகும் போது 25 வயது, அப்படிதான் நினைக்கிறேன். வந்து என்ன தெரியுமா செய்தான்? கர்த்தருடைய ராஜ்யத்திலே முதலாவது வந்த உடனே முதலாவது வருஷத்துல கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான், பழுது பார்த்தான், எல்லாம் செய்தான். அங்க இருந்த விக்கிர தோப்புகள் எல்லாம் அழித்தான். அவங்க எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த சர்ப்பத்தை போட்டு உடைத்தான். அவங்க அதை தான் எல்லாம் பெருசு நினைச்சிருந்தாங்க. ஜீவனுள்ள தேவனை பற்றி அவன் சொன்னான். என்ன நீங்க நினைச்சு பாருங்க, என் காரியங்களை நினைச்சு பாருங்க, உமக்காக நான் செய்த காரியத்தை பாருங்க, உம்முடைய ஆலயத்துக்காய் செய்த காரியத்தை பாருங்க, நினைத்து பாருங்கள் என்று சொன்னான். அதை நினைங்க, அதுக்கு பிறகு பேசிக்குவோம். நான் உயிரோட இருக்கிறது இல்லாதெல்லாம் பிறகு பேசிக்குவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாம் தைரியம் கொண்டவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, உமக்காக நான் இவைகளை செய்தேன் என்பதை நீர் நினைக்கத்தக்கதாக மன உத்தமமாய் உமக்கு முன்பதாய் நடந்தேன் என்பதை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லணும். நான் வேதத்தில் தான் சொல்றேன். நீங்க என்ன ஒரு மாதிரி பார்க்காங்க, இன்னும் வேற எதுவும் பேசுறேன்? இல்லை இல்லை இல்லை, நான் வேற எதுவும் பேச மாட்டேன். வேதத்தில் தான் இது கூட இன்னும் காரியம் நினைச்சேன். எல்லாரும் வேணாம், கர்த்தருடைய வார்த்தையிலேயே போ. இன்னைக்கு ஆண்டருக்கு ஒன்றும் பேசலாது, ஒன்றும் பேசலாது. அப்பா அப்படி இல்லை இப்படி இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்லலாது. என்ன தெரியுமா சொன்னார்? அவன் அழுதான், சுவர் புறமாக சொல்லிட்டு அழுதான். அழுதோன்னா ஆண்டருடைய உள்ளம் ஒட்டஞ்சு போச்சு. நம்ம ஆண்டர்கிட்ட இருக்க பெரிய ஒரு சுபாவம் தெரியுமா? இரக்க சுபாவம். அவரும் கண்ணீர் விடுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். யோவான் 10 நாங்கள் பார்க்கும் பொழுது எப்படி தெரியா? 10:11 இல்லையா? எப்படி போட்டிருக்கு? இயேசு கண்ணீர், ஒரே வார்த்தை, 35 வசனம் நினைக்கிறேன், 10-11. இயேசு அழுதோன்னா அவருக்கு பார்த்துட்டு இருக்க முடியல. இன்னைக்கு நீங்கள் அழுதாலும் அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார், நான் அழுதாலும் பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவ்வளவு இரக்கமுள்ள ஒரு ஆண்டவரை நான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம அழுத சிரிக்கிறதுக்கு 4 பேர் இருப்பான், ஆனால் நம்ம அழுகிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், நம்முடைய ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, பார்த்தாரு, ஏசாயா நீ போ, மறுபடியும் திரும்பி போ,
மறுபடியும் உள்ள போ, நான் ஒரு காரியத்தை கண்டேன்ப்பா. எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டேன்ப்பா, அவன் அழுகிறான்ப்பா. வாசிங்க அந்த வசனத்தை, 5ஆம் வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். என்னத்தை பார்த்தாரு? கண்ணீர். கண்ணீரை பார்த்தப்பா, அவன் அழுகிறத பார்த்தப்பா. இன்றைக்கு உள்ளத்துக்குள்ள அழுகிற ஒரு அனுபவத்தோடு கூட நீ இந்த இடத்துல இருக்கலாம். நான் உனக்கு சொல்லுகிறேன், அந்த கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உன் அருகிலே நிற்கிறார் என்று சொல்லுகிறேன். நான் பார்க்கிறப்பா, என் பிள்ளைட கண்ணீரை பார்க்கிறப்பா, அற்புதம் செய்கிறேன், அற்புதம் செய்வேன், அற்புதம் செய்வேன். அவனை ஆச்சரியமாய் நடத்துவேன், அவனை மேன்மைப்படுத்துவேன், அவனை உயர்த்துவேன். ஏனென்றா அந்த கண்ணீரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இந்த மாலையில் உன்னோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். போ, திரும்பி போ, எசேக்கியா கிட்ட போ, அந்த கண்ணீரை நிறுத்தும். முதலாவது சொல்லு, 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லு, 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லு. தேவ பிள்ளையே, நீங்க திரும்பி போறது கட்டில கர்த்தர் உன்னோடு கூட பேசணும். நான் உனக்கு அற்புதம் செய்துட்டேன்னு சொல்லணும். அதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய இது என்னன்னா, உறுதி பண்ணப்பட்ட வார்த்தை. நீ போற நேரம் கர்த்தர் ஒன்று சொல்லணும். இங்கிருந்து கடைசி ஜெபத்தில் சொல்லணும், உன் காரியத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். வருகிற நாட்களிலே அதனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து தேவ சமூகத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே நீ முழங்குகிற சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் இந்த மாலைவேளை விடுதலை செய்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். சிறுமையானவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவான், கைவிடப்படுவான், துரத்தி விடப்படுவான். ஆனால் அவனுடைய காரியத்தை விசாரித்து அவனை விடுவிக்கிறதுக்கு இயேசு ஒருவரை அல்லாமல் வேறு யாரும் இல்லை என்று மாலைவேளை உன்னோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு உன்னுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தம் நீ கண்ணீர் விடுகிறியா? உன்னுடைய சகோதரன் நிமித்தமாக, உன் பெற்றோர் நிமித்தமாக, உன் பிள்ளை நிமித்தமாக ஆண்டவரே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் கண்ணீருக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கத்தக்கதாக என் இயேசு நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு மால்வில கர்த்தர் செய்வார். ஏன் கிளம்ப வந்துகிட்டு இங்க கத்திட்டு இருக்கிறோம்? ஒண்ணுமே நடக்காத கர்த்தரை பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? இல்லை. எங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது தேவன் இவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்பதை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன். தேவனாலே செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. நேற்று கூட நான் சொன்னேன், அந்த பாட்டு படித்த ஒரு 2 மணித்தியாலம் தான் இருக்கு ஆண்டவரே, 2 மணித்தியாலம் தான் இருக்குது ஆண்டவரே. 3 லட்ச ரூபா எங்கேருந்து ஆண்டவர் கொடுக்க முடியும்? 3 லட்ச ரூபா எங்கேருந்து கொடுக்க முடியும்? அம்மா ஒருத்தர் ட்வீட் வர்றாங்க, பாஸ்டர் காணி விற்றோம், காணியில் கத்தர் இந்த காசு கத்தருக்குன்னு கொடுக்கறதுக்கு வச்சுருந்தோம், அதை இப்போ கொண்டு போய் இந்த ஊழியக்காரனுக்கு கொடு கொடு கொடுன்னு என்னை அனுப்புனாரு, கொண்டு வந்தேன், வாங்கிங்க. திறந்து பார்த்தா 3 லட்ச ரூபா தான் தேவை. 3.5 லட்ச ரூபா ஆராதனை கத்தர் கம்பீரமாய் நடத்த கிருபை செய்தார். அது யார் செய்தது? ஆண்டவர் செய்தார். உங்களுக்கு எனக்கு 2 மணி அல்ல, 2 நிமிஷம் அல்ல, 2 நொடிப்பொழுது, ஒரே நொடிப்பொழுது இந்த மாலை வேலை கத்தர் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையான கத்தர். அப்ப சிறுமையான கூப்பிடுகிற எளியவன், வாசிங்க அந்த வசனத்தை, சங்கீதம் 72:12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க பாத்தீங்கன்னா உதவி இல்லாமல் போகிறவன் தான் சிறுமையானவன். அவனை பார்க்கிறதுக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. சங்கீதம் 40:17 வாசிங்க. நான் சிறுமையும் எளிமையும்
நல்ல கவனிங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும், தேவரீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்றார். இப்ப அடுத்து என்னது? என் தேவனே, என் தேவனே, தாமதியாதையும். ஆண்டவரே லேட் ஆகாதீங்கப்பா, லேட் ஆகாதீங்க. என்னது? நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் மேலதான் நீங்க நினைவா இருக்கிறீங்க. உங்க மேல நினைவா இருக்கிறாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். காரணம், அவருடைய உள்ளங்கையிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறார். தூக்கி பார்க்கிற நேரமெல்லாம் ஃப்ரெடி இந்த மாதிரி இருக்கிறாய் என்று சொல்லுகிற ஒரு தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என் மேல் நினைவாய் இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவரீர் நீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்றான். இன்னைக்கு மாலை வெள்ள உன்னை காண்கிற தேவன் உன் கண்ணீரிலிருந்து உன்னை விடுவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. உன் சிறுமையிலிருந்து உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறாரு. உன்னை புறக்கணித்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்துறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ இன்றைக்கு உதவி இல்லாம இருக்கலாம். என்னை யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை, என்னை யாரும் தேற்றுறதுக்கு இல்லை, எனக்கு யாருமே எனக்கு துணையா நிற்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. அழைத்த தேவன் இருக்கிறார். வாசிங்க 1 சாமுவேல் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 26, 27 28 வரைக்கும். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுல் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலுடன் வந்து, போதும், சவுல் இந்த மலையில் இருக்கிறான், தாவீது இருக்கிறான். இப்ப என்னது? அப்படியே வட்டம் போட்டுட்டாங்க. இன்னையோட கூட யார் கதை முடிஞ்சு? தாவீது கதை முடிஞ்சு. ஏன்னா சவுல் அவன் மேல எவ்வளவு கோபமா இருக்கான் தெரியுமா? ஆசாரியர்களை கனப்படுத்துகிறவன் தான் சவுல், விளங்குதான்? ஆனா அந்த ஆசாரியரையே குத்தி கொண்டான். தோவைக்க வச்சு என்ன செஞ்சான்? என்னன்னா அவனுக்கு வெறி யார் மேலன்னா, இந்த தாவீது என்னைக்கு சாகுறானோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியா இருப்பேன், அது வரைக்கும் தூங்க கூட முடியல, கனவுல கூட வர்றான். எங்க தூங்கினாலும் செம்பு எடுத்துறான், துணியை வெட்டிக்கிறான், ஈட்டி எடுத்துறான், பெரிய தொல்லை உனோட கூட. எப்படியாவது கதையை முடிச்சிருந்தா இப்ப சரியான சந்தர்ப்பம் வந்து கிடைச்சு. இன்னையோடு கூட யார் கதை முடிஞ்சு? பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் முடிஞ்சு. ரெடியா இருக்கிறான். இவன் அங்கிருந்து சொல்றான், ஆண்டவரே என் துணையே தாமதியாதையும், ஆண்டவரே ஏன் தாமதியா. அவனுக்கு தெரியாது, வேற வழியே இல்லை. அவன் ஒன்று அறிஞ்சிருந்தான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் மட்டும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் என் கூட இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். தாமதியாதீங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன செஞ்சார்? சவுலுக்கு மயக்கத்தை வர வச்சு கீழே விழ தள்ளி ஏதாவது செஞ்சாரா? ஒருத்தனை கொஞ்சம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு யார் ரெடி பண்ணது தெரியுமா? பெலிஸ்தீனை ரெடி பண்ணது. பெலிஸ்தீன் யாரு? இவனுக்கு சத்துரு, அப்படி தானே? தாவீதுக்கும் சத்துரு பெலிஸ்தீன், கொண்டவன் தானே. இப்போ பெலிஸ்தீன் பேர் சொல்கிறாரு, இப்போ சவுல் அங்கே போயிருக்கான், நீங்கள் போங்க, போனால் என்ன செஞ்சிடலாம், உடனே பிடிச்சிடலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரான். ஓ சவுல் போயிட்டா நம்ம பிடிச்சிடலாம். இன்னொருத்தர் ரெடி பண்ணுறாரு. யார? இல்லை, இன்னொரு ஆளை ரெடி பண்ணுறாரு. இப்போ நீ சவுல்கிட்ட போ, அவன் என் பிள்ளைய வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட போய் சொல்லு ஒன்றை வட்டம் போடுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்குன்னு. பெலிஸ்தியர் உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறார், இந்த செத்த நாயை பின்பற்றிட்டு போறியே, நீ வா அப்படின்னு கூப்பிட்டு போறான். அதான் சொல்ற, என்ன தெரியுமா? இவனை இப்ப விட்டு அவனை வேற ஒரு நேரம் பார்த்துக்கலாம். அவன் வந்தானா நீ முடிஞ்சாலும் பரவாயில்ல, நானும் முடிஞ்சிடும், என் குடும்பம் முடிஞ்சிடும். அதனால என்ன செய், வா. சத்துருவை அனுப்பி தேவன்
தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரம் பாதுகாக்கிறார் என்றால், சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு துணை நில்லும் என்று சொல்லும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். இன்றைக்கு மாலைவேளை உதவியற்றவனாக நீ தவித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே கர்த்தர் உனக்கும் இதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு துணை நீங்க தாண்டவரே, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, அன்று உம்மை விட்டா எனக்கு வேற வழி இல்லான்னு. இல்லை எனக்கு நிறைய பேர் போ. என்னை பொறுத்தவரை என் ஆண்டரை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாது. நான் அப்படித்தான், எனக்கு என்னை விட்டா என் ஆண்டர் வேற வழியே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்கனாக்கும், நீங்கள் ஜெபிப்பீங்கனாக்கும் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கு தெரியும், 1 சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், சேனையின் கர்த்தாவே தேவரே உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி. இன்றைக்கி உள்ளத்தில் எப்படிப்பட்ட குமுறல் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, சபைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, என் பிள்ளை படிப்பில் ஒரு முன்னேற்றம் வரணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கணும் ஆண்டு சுவாமி, என் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரணும் ஆண்டு சுவாமி, என் சரத்தில் ஒரு முன்னேற்றம் வரணும் ஆண்டு. கண்ணோக்கி பார்ப்பா என்றா, கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதே வேளை நீ கூப்பிடாட்டி போனாலும் உன் நெருக்கத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த மாலையிலே உனக்கு உதவி செய்வேன் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாக்கோபு லேயால கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் அவன் நினச்சிக்கிட்டே இருந்தது யார? கனவிலும் ராகேல், நினைவிலும் ராகேல். ஆனால் சேர்ந்ததோ லேயால். கண்ட உடனே ஏமாத்திட்டாங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவனும் ஒரு ஏமாத்துக்காரன் தான். ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க. வாசிங்க 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? 31ஆம் வசனத்தை வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. பார்க்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், காண்கிற தேவன் பார்க்கிறார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஒரு தாவீது உதவியற்றவனாக நிற்கிறான். இன்றைக்கு மாலைவேளை நீ அற்பமாக எண்ணப்படலாம். உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் உன்னை அற்பமாக எண்ணலாம். உன் பிள்ளை அற்பமாக எண்ணலாம். ஆனால் உன்னை அற்பமாய் எண்ணும் போது உன்னை பார்க்கிறவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீ உயர்ந்தவர் என்பதை மட்டும் மறந்துடாத. என் தேவனுடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவன். அவர் கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரனா விசுவாசிக்கிறீங்களா? நாங்கள் மற்றவங்களால் அற்பமாக எண்ணப்படலாம், நாம் தேவனாலே அற்பமாய் எண்ணப்படுகிறல்ல. ஏனென்றால் அவருடைய நாமம் என் நெற்றிகளிலே தரிக்கப்பட்டு என்னை வேறு பிரித்து என்னை அவருடைய புதல்வனாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அற்பமாய் எண்ணினார். அற்பமாய் எண்ணின அந்த லேயாளுக்கு அற்புதம் செய்தது உண்மை என்றால், இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறது 100க்கு 100 உண்மை. விசுவாசிக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதே வேளை வேதனையான சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறாரு. வேதனையான சூழ்நிலை எப்படின்னா, எல்லா பக்கத்துலையும் நமக்கு நெருக்கம் வரலாம். நெருக்கம் வரும் பொழுது நாம் ஆண்டவரையே வெறுக்கிற நிலைமை வந்துடலாம். ஆண்டவரையே நெருக்க. வாசிங்க என்ன 11, 13 15 வரைக்கும் வாசிங்க.
இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். போதும். என்னது, மோசே பேசாமல் இருந்தவன். நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா, ஆடு மேய்ச்சிட்டு மேனு சத்தம் போட்டுட்டு இருந்தான். ஏதோ சாப்பாடு கிடைக்கிது, வீட்டுக்கு போனால் நிம்மதியாக படுக்கிறோம் அப்படின்னு இருந்தான். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு, மோசே இங்கே வா, என் ஜனத்தை நீ என்ன செய், போய் மீட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பினார். அவன் வந்த நாளில் இருந்து அவனுக்கு பிரச்சனை. வந்த நாளில் இருந்து எல்லாம் சொல்லுவான், என்னத்துக்கு நீ எங்கே கொண்டு வந்த, அங்கே புதக்குழி இல்லாமலாம் கொண்டு வந்த அப்படின்வான், தண்ணி தாடா அப்படின்வான் இல்லையா. இந்த நேரம் நெருக்கம் 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 நெருக்கம். நீங்கள் எப்ரேர் 11ஆம் அதிகாரம் இல்லை 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். என்னது, அரண்மனையின் மேன்மையை விட்டுட்டு வந்தவன், அரண்மனையின் மேன்மையை விட்டான். அவனுக்கு கை அமுத்துறது கால் அமுத்துறதுக்கு ஏகப்பட்ட ஆள்லாம் இருந்துச்சு. கூப்பிட்டா ஜூஸு, ஆட்டுக்கால் சூப்பு எல்லாம் கிடச்சிருக்கும். அதெல்லாம் தூக்கி வீசிவிட்டு இப்போ வந்துட்டு மே 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 வேறு எந்த சத்தமும் தெரியாது. அதனால தான் சொன்னான், இப்பொழுதாவது நான் பேசும்போது உனக்கு தெரியுதா, நான் வாக்கில் வல்லவன். ஏன் பழகிட்டானே, வேறு சத்தமே அவனுக்கு தெரியாது. காலில் போனால் அதுதான் சொல்கிறான், அன்றைக்கு போனால் அது சொல்கிறான். ஆனால் இப்போ ஜனத்தை கூட்டிகிட்டு வர்றான். வந்தால் நெருக்கம். ஒவ்வொரு நேரமும் யாரை பிடிப்பானோ மோசே தான் பிடிப்பானோ. பிடிச்சி எங்கன்னு கேட்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அவன் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா ஜனங்கள் எல்லாம் மிஞ்சி போகிறாங்க. அதனால் அவன் சொல்கிறான், என்ன தெரியுமா, இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்குது, இது என்னால் தாங்க முடியாது. சூழ்நிலைகள் சில நேரங்களில் நமக்கு பாதகமாக அமையும் போது அதை தாங்கிறதுக்கு நமக்கு பலன் இல்லை. என்ன தெரியுமா சொன்னால், ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, மோசே பூமியிலேருந்து எடுத்துருங்க, என்னை கொன்று போடும். வேறு எதுவும் இல்லை, தற்கொலை பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க, கொன்றுங்க. நான் செத்து போனால் நிம்மதியாக படுத்துருவேன், எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல. அதுதானே. இவன் எல்லாம் இறைச்சி கேட்குறான். இவனுக்கு இறைச்சி எங்கேருந்து கொடுக்க முடியும்? ஆடு மாடு அடித்தா கொடுக்க முடியுமா? நம்மக்கிட்ட இருக்க போதுமா? இல்லை கடலில் இருக்கிற மச்சங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாலும் போதுமா? மேலே வசனங்கள் இருக்குது, போதுமா? இதெல்லாம் கொடுக்க முடியாது. சூழ்நிலை ரொம்ப பாதகமாக இருக்குது. ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் விழுந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் எதிர்த்து வர்றான், கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சொன்னார், மோசே என் கை குறுகி இருக்குதா, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ அப்படின்னு நீ இப்போ காண்பாய், இப்பொழுது காண்பாய், இந்த மாலை வேளை நீ காண்பாய், இந்த நேரத்தில் காண்பாய். தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயங்களில் பேசும்போது அந்த அற்புதம் நடந்து விட்டது என்று நீ விசுவாசிக்கத்தக்கதாக கர்த்தருடைய மகிமையை இப்பொழுது நீ காண்பாய் சொன்னாரு. எங்கிருந்து கொடுக்கலாம்? தண்ணியிலிருந்து கொடுக்கலாமா, தரையிலேருந்து கொடுக்கலாமான்னு யோசிக்காத. என் கரத்தினால் அதை செய்ய முடியும். காற்று கொண்டு வந்து கொடுக்கும், காற்று கொண்டு வந்து கொடுக்கும். நீ ஒன்றும் பிரயாசப்பட தேவையில்லப்பா. நீ இன்றைக்கு எடுத்திருக்கிற காரியங்களை நீ ஒன்றும் பிரயாசப்பட தேவையில்லை. உன்னை அழைத்த தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று மட்டும் நீ விசுவாசித்தால் போதும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இந்த மாலை வேளை காண்பாய் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ அதே வேலையில் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடி அல்லது பண்ண உனக்கு வேறு காரியங்களை செய்தாலும் சரி, நான் உனக்கு சொல்கிறேன், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அது உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக, உன் வேலைக்கு விரோதமாக, உன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாக பிசாசு பல விதத்தில் மனக்லேசங்களை கொண்டு வந்து இன்றைக்கு நீ இருக்கிறாயா, உன்னை காண்கிற தேவன் இந்த மாலைவெல்லே உனக்கு தன்னை வெளிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாசிங்க என்னாபத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார்.
அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். சரி, இப்போ 2:3 வாசிங்க ஒருக்கா. இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். 14 வசனத்தை வாசிங்க. 14 இல்லையா? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ. எவ்வளவு பெரிய பயங்கரமானது. நாங்கள் என்னது? பாலும் தேன் ஓடுற தேசத்துக்கு கூப்பிட்டு போவேன், திராட்சை தோட்டம் தருவேன், வயலை தருவேன்னு நீ ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ எங்களை குருடனாகிட்டே எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்கிற மாதிரி அப்படி தானே ஒரு கதை. கூட்டம் கூடி மோசைக்கு விரோதமாக காரியங்களை பேசினான். ஆரோனுக்கு விரோதமாக பேசி, நீங்கள் உங்களை உயர்த்துறீங்க, நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான், அது உனக்கு தெரியுமா, கர்த்தர் எங்களோட இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. மோசே சொன்னா, அப்படியா, எனக்கு தெரியாது, நாளைக்கு அதை பார்த்துருவோம். ஆரோன் இங்கே வா, நீங்களும் வாங்க. 250 பேரை கூப்பிட்டு தூபகலத்தில் என்ன செய்யுங்க, தூபத்தை போட்டுட்டு வந்து நீங்கள் பலிபீடத்தில் என்ன செய்யுங்க, தூபம் காட்டுங்க. தூபம் காட்டும்போது கர்த்தர் தெரிந்து கொண்டார் இன்னார் என்று அப்பொழுது தெரியும். இன்றைக்கு உனக்கு விரோதமாக வெளியில கூட ஒரு கூட்டம் கூடியிருக்கிறார்களா? உன் வேலைக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடியிருக்கிறார்களா? உன் சரீர சுகத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இருக்குதா? பிசாசு செய்திருக்கானா? உன் பிள்ளைக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இருக்குதா? நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? மோசே அங்கே அழுகிறான். எப்படி தெரியுமா? நான் உங்ககிட்ட ஒரு ஆடு மாடு கூட எடுக்கலைங்க, எங்க இப்படியெல்லாம் நடக்கிறீங்க? எங்க மேன்மை விட்டு வந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அழுகிறான். ஆனால் இவங்க விரோதமாக. இன்றைக்கு நீ நன்மை செய்த எத்தனையோ பேர் உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கலாம். அது இன ஜனமாக இருக்கலாம், உன் சொந்தங்களாக இருக்கலாம். நான் உனக்கு சொல்கிறேன், உன்னை காண்கிற தேவன் இருக்கிறார். நீ அவைகள் நினைத்து அங்கலாய்த்து கொண்டே இருக்கலாம். நான் எவ்வளவோ நன்மை செய்தேன், எனக்குள்ளதை கூட தூக்கி கொடுத்தனே, ஆனால் இன்னைக்கு எனக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்களே. பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நிரூபித்து காட்டி தம்மை வெளிப்படுத்துவார் என்பதை சொல்லுகிறேன். என்னது போட்டாங்க, அத்தனை பேரும் போச்சு. மோசே சொன்னா, எல்லாரும் சாகுற மாதிரி நீங்க சாகக்கூடாதா? வித்தியாசமான முடிவு ஒன்று உங்களுக்கு இருக்கு. பூமி பழக்கும், உள்ள போவீங்க. அதுதான் கர்த்தர் எங்களோட இருக்கிறான்றதுக்கு சாட்சி. சாம்பல்லாம் கொட்டு, போயிட்டு சாம்பல்லாம் கொட்டுங்க, கொண்டாந்த தூப கலசத்தெல்லாம் தட்டை அடிங்க, பலிபீடத்தை சுற்றி என்ன செய்யுங்க, வைங்க. என்னத்துக்கு? அது அந்த 2 வருஷத்தை மட்டும் வாசிங்க. என்ன 38-40. தங்களை ஆத்மாக்களுக்கு கேடு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூபகலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்கதாக தட்டையான தகடுகளாய் அடிங்க. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின. அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாய் இருக்கட்டும். அப்படியே ஆசாரியனாகிய எலியாசார் சுட்டரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்த 40ஆம் வசனம். ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும், கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாயிருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக வைத்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, தேவன் உன்னோடு இருக்கிறார், உன் குடும்பத்தோடு இருக்கிறார், உன் பிள்ளையோடு இருக்கிறார், உன் சரீர சுகத்தோடு இருக்கிறார், உன் வேலையிலே இருக்கிறார் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக தேவன் செய்கிற அற்புதத்தை அநேகர் பார்க்கத்தக்கதாக
தட்டை அடிச்சு வைக்க சொல்வார். இதுதான் அவங்க சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய கூட்டம், கர்த்தரோடு இருக்கிற கூட்டம், அவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்தார். கடைசிய செய்திக்கு பிறகு ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். இன்றைக்கு ஜெகண்ட ஒரு செய்தி நேற்று போட்டதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிடாரியை கொண்டு வந்து புரோபே என்ன செய்கிறாங்க, இப்போ முதலாவது என்ன செய்கிறாங்க, பலிபீடத்தில் போட்டு எரிக்கிறாங்க. இப்படி தாங்க நம்ம அடுத்து எரிக்கணும்னு எல்லாம் செய்து பார்க்குறாங்க. இஸ்ரேலுக்காரன் அவ்வளோ ஒன்றும் முட்டாள் கிடையாது, பைத்தியக்கார வேலைகள் செய்கிறதுக்கு முட்டாள். தேவ வார்த்தை நிறைவேறுகிறது. இன்றைக்கு ஏஐயை நம்பிக்கிட்டு தான் எல்லோரும் இருக்கிறாங்க. டக்கு 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 டக்குன்னு எழுதிடலாம், கேட்கலாம், பேசலாம், எல்லாம் நல்லது. அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு வாலிபன் போய் சொன்னான்னா, எனக்கு சரியான நெருக்கமாக இருக்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு. தற்கொலை செய்து கொள். அது பதில் அப்படி தான் கொடுக்கும். இன்னொருத்தன் போய் சொன்னான்னா, வேலை முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போப்பேன். நீ வீட்டுக்கு போக முடியாது, இன்னும் வேலை செய்ய இருக்குது, போய் செய்ய அப்படின்ச்சான். இப்போ ஆஃப் பண்ணாது. அப்படி அது நேற்று போட்ட செய்தியை கேளுங்க. எனக்கு அதில் உண்மை பொய் அதெல்லாம் நான் எல்லாம் விவரிக்கல. நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தான் விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா, நாளைக்கு கர்த்தர் வர்றதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கிறாரு. அவைகள் நடக்கிறதுக்கு முன்பதாக நடக்கிற அடையாளங்களும் அற்புதங்களும் என்ன, ஒரு நாள் இந்த இயந்திரம் மனுஷனாக அல்லது போனால் மிருகமாக நம்மை ஆண்டு கொள்ள போகிறது என்பது மட்டும் நமக்கு தெரியும். ஆரம்பத்திலே இந்த ரோபோ கிட்ட கேட்டது என்னது, எனக்கு விரோதமாக வர்ற அத்தனை பேரை கொலை பண்ணுவேன்னு தான் சொல்லிச்சு. முதல்ல அவள் பேர் சூப்பியாவோ என்ன பண்ண பேர் வந்துச்சு, சோஃபியா. பாருங்க, சோப்பியாவை மறந்துடாதீங்க. யாரை மறந்தாலும் சோப்பியாவை மறக்காதீங்க. நான் சோப்பியா கடைசி நாளில் வந்து நிற்கும் என்பதை சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நிறைவு செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்க கூட பேசியிருந்தா நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் எனக்கு துணை நிற்கணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்ப எல்லையை பெரிதாக்கணும், என்னை விஸ்தாரமாக வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் நீங்கள் ஜெபிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கட்டாயம் நீங்கள் போனால் நீங்கள் அமைதியாக போகலாம். கண்ண மூடி எல்லாரும் இருக்கிற நேரம் நீங்கள் போகலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா.